இப்ப இந்த 28 சீட்டு வெறும் ஒரே ஒரு லீடர் கூட வரல. ஒரே 2 ஸ்போக்ஸ் பர்சன் இவங்களை எப்படி விரல் விட்டு ஆட்டி 28 சீட்டு வாங்கி அதுக்கு அந்த 28 சீட்டு காங்கிரஸ் விசிகே கிட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜென்டா ஒண்ணுமே இல்லாத 0.5% கூட ஓட்டு இல்லாத டிஎம்டிகேக்கு 10 சீட்டு கொடுத்து விசிகேக்கு வெறும் 8 சீட்டு கொடுத்து எம்டிஎம்கேங்கிற மாபெரும் கட்சி வைகோ அவர் எவ்வளவோ இவங்க கூடவே இருந்திருக்காரு. அவங்களுக்கு ஒரே ஒரு சீட் அவங்க சின்னத்துல கொடுத்து இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க தான் அவுட் அண்ட் அவுட் காங்கிரஸுக்கு அவங்க அடிமையா இருந்திருக்காங்க. 2011 நடந்த 2G வழக்கப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 60 சீட்டு காங்கிரஸுக்கு அவங்க கொடுத்தாங்க. திமுக தான் எப்பயுமே எவ்வளவு கஷ்டங்கள் காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுத்தாலும் எமர்ஜென்சில உள்ள வச்சாங்கன்னாங்க. 3 வாட்டி காங்கிரஸ் அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இவங்க கனிமொழி அவர்களையும் ராஜா அவர்களையும் ஜெயில வச்சாங்க. அப்போ ஹோம் மினிஸ்டர் சிதம்பரம் தான் இருந்தாரு, சிபிஐ அவர்கிட்ட தான் இருந்தது. ஆட்சியில இருக்கும் போதே அவங்களை ஜெயில வச்சு அப்படி அடிமைத்தனமாக காங்கிரஸ் நடத்தும் போது கூட காங்கிரஸ் பின்னாடியே இருக்கிற ஒரே அடிமை கட்சி திமுக தான்.